நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. காலேஜ்ல போய் எப்படியாச்சும் நான் படிச்சுதான் கொஞ்சமாச்சும் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க முடியும். ஆனா இந்த கவர்மெண்டே எனக்கு படிக்க முடியாம மேல் படிப்புக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நிபந்தனைகளை மாத்தாம வச்சிருக்காங்க. மேத்ஸ் ஒண்ணுல போச்சுன்றீங்க, சரி பரவாயில்ல, மேத்ஸ் எழுதி பாஸ் ஆயிட்டோம். பிசிக்ஸ் வந்து எழுதி இப்படி எழுதலான்னு 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் மாறவே இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளம்னால இப்ப எனக்கு காலேஜ் திரும்ப என்னால போக முடியல. 10th வந்து 413 மார்க் வாங்கியிருந்தேன். சரி நல்லா படிக்கிற பிள்ளை, 11th உடம்பு முடியல அப்படின்றவும் நல்லா படிக்கிற பிள்ளைன்னு சொல்லவும் ஸ்கூல்ல இருந்து என்னையும் 2 பொண்ணை மட்டும் எடுத்து காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சேர்த்து விட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் சந்தோஷமா போய் கவுன்சிலிங் எல்லாமே போயிட்டு அவங்க அட்மிஷன் ஃபீஸ் 5500 கட்டி எல்லாமே வாங்கிட்டு செப்டம்பர் மாதம் அவங்க காலேஜுக்கு ரெடியா இருக்கப்ப அவங்க காலேஜ்ல ஏத்துறப்ப உங்க பொண்ணு மேத்ஸ்ல ஃபெயிலுன்றாங்க. எங்களுக்கு அது தெரியாது. நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்து நீ மேத்ஸ்ல ஃபெயிலுமா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணி விட்டாங்க, சேர்த்து விட்டாங்க. அவங்க காலேஜ்ல சேர்த்து விட்டோம், நாங்களும் அசால்ட்டா இருந்துட்டோம். அது செப்டம்பர் மாதம் ஆகஸ்டா இருந்தா கூட நம்ம திரும்ப எழுத வச்சிடலாம். ஆனா எழுத வைக்கல. அங்க வந்து டேட்டு முடிச்சு போகவும் அந்த ஒரு கணக்கு அந்த ஒரு தேர்வுக்கு மட்டும் நான் 1 வருஷம் காத்திருந்து நான் எக்ஸாம் எழுதினேன். எழுதி இப்போ நான் திரும்ப பாஸ் ஆயிட்டேன். இவங்க பிசிக்ஸ் மாற்றி வந்து அசல்ல கொடுத்துட்டாங்க. ஆனா இன்டர்நெட்ல வந்து ஆப்சன்ட் வருது. ஆனா அசல்ல வேற நம்பர்ல நான் பாஸ் ஆயிட்டேன். கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, நான் ஏற்கனவே ஃபெயிலுன்னு நினைச்சு மார்ச் மாசம் வைக்கிற எக்ஸாம் அப்ப ஒரு நம்பர் எழுதி அது எக்ஸாம் எழுதணும் ஃபெயில்னு அனுப்பி விடுறாங்க. திரும்ப ஜூன் ஜூலைல வைப்பாங்க ஃபெயிலா போனவங்களுக்கு, அதுல ஒரு நம்பர் அனுப்பி விடுறாங்க. இப்போ நம்பரா அனுப்பிவிட்டு நான் பாஸ் ஆன நம்பர் அதுல விடாம அவங்க அனுப்பிவிட்ட நம்பர்ல நான் எக்ஸாம் எழுத போகல. ஏன்னா நான் ஏற்கனவே எக்ஸாம்ல வந்து நான் பாஸ் ஆகிட்டேன், அதனால போகல. அவங்க அனுப்பிவிட்ட நம்பர்ல வேற ஒன்று ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி அது இன்டர்நெட்ல அப்படியே அது இருக்கு. இதனால எனக்கு ஏற்கனவே 1 வருஷம் படிப்பு போச்சு மேத்ஸ் 1 இப்போ திரும்ப எனக்கு இந்த வருஷம் போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வேற அப்பா இல்லை. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா ஒரு ஆளா தான் வளர்க்குறாங்க. நான் ஒரே பொண்ணு வேற. இதுல எங்க குடும்பத்துல யாருமே முதல் பட்டதாரி அப்படிலாம் யாருமே இல்லை. நான் ஒரு ஆள் போய் தான் படிச்சு இது பண்ணணும். ஏற்கனவே 11th உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி தான் நான் போகலை. நீ காலேஜ்ல போய் எப்படியாச்சும் நான் படிச்சுதான் கொஞ்சமாச்சும் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க முடியும். ஆனா இந்த கவர்மெண்டே எனக்கு படிக்க முடியாம மேல் படிப்புக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நிபந்தனைகளை மாத்தாம வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 11th வந்து இங்க கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒத்தக்கடை ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வேற ஸ்கூல்ல மாறினேன்னவும் எனக்கு இன்டர்னல் மார்க் 1 மார்க் கூட ஒரு பாடத்துலையும் தரல. இத்தனைக்கு நான் ஃபர்ஸ்ட் குரூப் வேற. அவங்க ஸ்கூல்ல படிச்சேன், அவங்க ஸ்கூல்ல 12th படிச்சிருந்தா அவங்க எல்லா சொல்லியும் எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நான் வேற ஸ்கூலுக்கு நான் போனேன்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தை கேட்டீங்களா? இது சம்பந்தமா கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? பதில் நேரடி இன்டர்னல் மார்க் இல்லைன்ட்டாங்க. இன்டர்னல் மார்க் இல்லாமயே 1 மாசத்துல உட்காந்து நான் படிச்சு பாஸ் ஆயிட்டேன். இப்போ திரும்ப இவங்க கவர்மெண்ட் தான் மாத்தாம வச்சிருக்காங்க. இதனால எனக்கு ஏற்கனவே 1 வருஷம் போச்சு, திரும்ப இன்னொரு வருஷம் போச்சுன்னா நான் என்ன பண்றேன்னா, தேதி 18 அவங்க நாங்கள் சிஓ ஆஃபீஸ்லேயும் அவங்க தல்லாவோட ஆஃபீஸ்லேயும் நாங்கள் 6 மாதமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பிசிக்ஸ் ஒரு எக்ஸாம் காண்டி மேத்ஸ் ஒன்றுல போச்சுன்றீங்க, சரி பரவாயில்ல, மேத்ஸ் எழுதி பாஸ் ஆகிட்டோம். பிசிக்ஸ் வந்து எழுதி இப்படி எழுதலான்னு 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் மாறவே இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளம்னால இப்போ எனக்கு காலேஜ் திரும்ப என்னால் போக முடியலை. எனக்கு இப்போதைக்கு எனக்கு அசல்ல கூட எனக்கு மாற வேணாம். 18ஆம் தேதி காலேஜ் தொடர்பு, நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ். எனக்கு இப்போதைக்கு இன்டர்னல் ஒன்றுல மட்டும் எனக்கு மாறினா போதும், இன்டர்நெட்டில் மட்டும். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.